ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு துபாய் தமிழ் vlogs. இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே டாப் 10 பிக்கஸ்ட் கம்பெனிஸ் இன் 2020. அதாவது ரெவென்யூவில், சேல்ஸில் ஒரு வருஷத்துக்கு அவங்க பண்ணுற சேல்ஸோட வேல்யூ எவ்வளோ, கம்பெனியோட வேல்யூ என்ன, ரெவென்யூ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டாப் 10 கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு, ஃபார்ச்சூன் 500ல் ஃபஸ்ட்டு டாப் 10 இருக்கிற கம்பெனிஸு. அதில் ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது. வாங்க இனி அடுத்த நம்ம ஒரு நாள் லிஸ்ட்டை நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வர்றது வால்மார்ட் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட் செயின். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அர்கான்சாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது 1962ல் மிஸ்டர் சாம் வால்டன் அப்படிங்கிறவர் தொடங்கினது. இது கிட்டத்தட்ட இப்போ 50 வருஷம் ஆச்சு. கம்பெனி வேர்ல்டுலே டாப் கம்பெனி. ஜெயின்ஸ் 11 அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் கூட 1995லேருந்து இந்த கம்பெனி வால்மார்ட்டுங்கிற இந்த சூப்பர் மார்க்கெட் செயின் டாப் 1ல் இருந்துகிட்டே இருக்குது. உலகம் ஃபுல்லாக 11,000 ஸ்டோர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, 27 கண்ட்ரீஸில் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. 2.3 மில்லியன் அசோசியேட்ஸ் இருக்காங்க, அந்த எம்ப்ளாயர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் இருக்காங்க இந்த வால்மார்ட்டுக்கு. அதில் 1.5 மில்லியன் எம்ப்ளாயீஸ் யூஎஸில் மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு இதில் என்னென்னா, போன வருஷம் மட்டும் அவங்க ஒரு 2 லட்சம் எம்ப்ளாயீஸை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் டாக் மெக்மிலன். இவர் இந்த கம்பெனி 2015ல் $482.1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் டோட்டல் ரெவென்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதில் $10.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாகவும் ஷேராகவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு $2.3 பில்லியன் டாலர்ஸ் எஜுகேஷனுக்கும் அப்புறம் சேலரிஸ் அதிகமாக எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறதுக்காகவும் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, நிறைய ஃபண்டு அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காகவும், பெட்டர் ட்ரைனிங் கொடுக்குறதுக்காகவும், அவங்க பர்ஃபார்மன்ஸுக்காகவும் செலவு பண்ணுறாங்க. இது நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கக்கூடியது வால்மார்ட் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட் செயின். இது யூஎஸில் இருக்கக்கூடியது. இவங்களோட டோட்டல் ரெவென்யூ $482.1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஃபார்ச்சூன் 500 லிஸ்ட்டில் நம்பர் 2ல் இருக்கக்கூடியது ஸ்டேட் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் சைனா. இதோட மொத்தம் வர்த்து ரெவென்யூ $330 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவங்க நம்பர் 2ல் இருக்காங்க, பிக்கஸ்ட் கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு 2020ல். இவங்க இந்த கம்பெனியை கண்டுபிடிச்சது, இது எலக்ட்ரிக் சப்ளை கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, ஸ்டேட் ஓன் கம்பெனி, அதாவது கவர்மெண்ட்டோட கம்பெனி, சைனா. இது இது கண்டுபிடிச்சது 2002ல். இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் பீஜிங், சைனாவில் இருக்குது. இவரும் இந்த ஸ்டேட் கிரிட் கார்ப்பரேஷனோட பிரசிடெண்ட் மிஸ்டர் லியூ ஜின்யா அப்படிங்கிறவர். லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் யூட்டிலிட்டி கம்பெனி இந்த வேர்ல்டு. இவங்க நல்ல எலக்ட்ரிக் கிரிட்டு, எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன் இதிலெல்லாம் அவங்க டீல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸு எங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா, ஃபிலிப்பீன்ஸ், இட்டலி, இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த எலக்ட்ரிக் கிரிட்டு, எலக்ட்ரிக் யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 2015ல் இந்த கம்பெனியோட ரெவென்யூ அப்ராக்சிமேட்டாக $330 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸு. இவங்க பெரிய ப்ராஜெக்ட்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலி சைனாவோட மெயின் ப்ராஜெக்டான மல்டி ஃபேஸ் ஸ்மார்ட் கிரிட் ப்ராஜெக்டில் 2011லேருந்து அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அல்ட்ரா ஹை வோல்டேஜ் லைன்ஸை தயாரிக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லை, இவங்க ஒரு பிட்டு டிரான்ஸ்கோ அப்படிங்கிற அந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக 25 இயர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிட்டை வின் பண்ணியிருக்காங்க 2007ல். அது அப்புறம் இவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு பண்ணுறாங்க வெளிநாடுகளில், மலேசியா அந்த மாதிரி இடங்களில். இவங்களுக்கு 11 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் மலேசியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் பவர் லிங்க் அப்படிங்கிற கம்பெனி ஓன் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில். அங்கே அவங்களுக்கு ஷேர் இருக்குது. அதுக்கப்புறம் குயின்ஸ்லேண்ட் நெட்வொர்க் ஆப்ரேட்டர் ஆஸ்திரேலியாவோடது, அதுலேயும் அவங்களுக்கு ஷேர் இருக்குது. அதே மாதிரி சவுத் ஆஸ்திரேலியா கம்பெனியான எலக்ட்ராநெட் அப்படிங்கிறதுல ஒரு 41% ஷேரும் இந்த ஸ்டேட் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் சைனா ஹோல்ட் பண்ணுறாங்க. இது உலகத்திலே நம்பர் 2 கம்பெனி, ரெவென்யூ வைஸு $330 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். வேர்ல்டுலேயே 3வது பிக்கஸ்ட் கம்பெனியாக மறுபடியும் சைனாவிலேருந்து தான் வருது. சைனா நேஷ்னல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், ஷார்ட்டாக சிஎன்பிசி அப்படின்வாங்க.
இவங்களோட ரெவென்யூ வந்து $299 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸு. இவங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து டீல் பண்ணுறவங்க. இவங்க வந்து பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதிலெல்லாம் கூட வந்து டீல் பண்ணுறாங்க. 1988 வந்து கண்டுபிடிச்ச கம்பெனி. இவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங், சைனாவில் இருக்குது. கரண்ட் ஜென்ரல் மேனேஜர் வந்து ஜூலை 2020 வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். அவர் பேர் வந்து மிஸ்டர் ஜாங் ஜின்வா அப்படிங்கிறவர். இந்த கம்பெனி வந்து நிறைய ஃபாரின்லையும் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இது பெட்ரோ சைனா அப்படிங்கிற கம்பெனியோட வந்து பேரண்ட் கம்பெனி இந்த கம்பெனி. இவங்க வந்து 2014 வந்து பெட்ரோ சைனா பிக்கஸ்ட் கம்பெனியாக இருந்து அதோட பேரண்ட் கம்பெனி அதையும் டுக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி வந்து நிறைய வந்து ஜாயின்ட் வெஞ்சராக வந்து வெளிநாடுகளில் வந்து அவங்க ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதும் மற்றபடி இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுலேயும் வந்து அவங்க மற்ற கம்பெனியோட ஜாயின்ட் பேசிஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து இவங்களோட டோட்டல் ரெவென்யூ வந்து $299 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸு. இந்த கம்பெனியில் வந்து 1.7 மில்லியன் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா கசகஸ்தானில் ஒரு பெட்ரோல் கம்பெனி வந்து $4.18 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அக்டோபே ஆயில் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக கசகஸ்தானில் அதுலேயும் வந்து அவங்க ஷேர்ஸ் ஓன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த கம்பெனியோட இது வர்த்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து டோட்டலாக வந்து 3.7 பில்லியன் பேரல்ஸ் ஆயில் ரிசர்வ்ஸ் எடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இந்த கம்பெனிக்கு இருக்குது. இவங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் சைட்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது பல இடங்களில். எங்கெல்லாம் கேட்டால் கனடாவில் இருக்குது, தாய்லாண்டில் இருக்குது, ஈரானில் இருக்குது, வெனிசுவேலாவில் இருக்குது. இங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் சைட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து இவங்க நிறைய வந்து யூரோப்பியன் நேஷன்ஸு இக்னோர் பண்ண பல எக்ஸ்ப்ளோரேஷன் சைட்ஸை வந்து சிஎன்பிசி டுக் ஓவர் பண்ணி இன்றைக்கி ஆப்ரேஷன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க வேர்ல்டுலேயே நம்பர் 3 கம்பெனியாக வந்து டெவலப் ஆகிருக்காங்க. இதுவும் சைனாவில் இருக்கக்கூடிய இந்த சைனா நேஷ்னல் பெட்ரோலியம் கார்பரேஷன். நம்ம லிஸ்ட்டில் வந்து 4ஆவதாக வரக்கூடியது சினோபெக் குரூப். இவங்களோட டோட்டல் ரெவென்யூ வந்து $294 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸு. இதுவும் வந்து 3ஆவது சைனீஸ் கம்பெனி. ஃபஸ்ட்டு வந்து வால்மார்ட்டு, அதுக்கப்புறம் வரதெல்லாம் சைனீஸ் கம்பெனியாக தான் இருக்குது. இவங்க வந்து டாப் 500 கம்பெனிஸில் வந்து 2007 ரேங்கிங்கில் இருக்காங்க. 1998 உருவாக்கின இந்த கம்பெனி சினோபெக் அப்படிங்கிறது வந்து இவங்க பீஜிங்கில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, அதே தான் மறுபடியும் சைனா சிஎன்பிசி மாதிரி இவங்களும் வந்து சினோபெக் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து பெட்ரோகெமிக்கல், ஃபியூயலு, லூப்ரிகன்ஸு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. அவங்களோட மெயின் மார்க்கெட் வந்து லோக்கலாக வந்து சைனாவில் விற்கிறது தான். இவங்க 2015 வந்து 294 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து அவங்க ரெவென்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 8,10,000 பேர், 810,000 எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சிஎன்பிசியோட சப்சிடரி. இந்த கம்பெனி சினோபெக்குங்கிறது சிஎன்பிசியோட சப்சிடரி. இவங்களுக்கு வந்து நிறைய ஷேர்ஸ் இருக்குது. ஹாங்காங்கில், நியூயார்க்கில், லண்டனில், ஷாங்காய் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் இவங்களுக்கு ஷேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதனாலே இவங்களோட அசட்ஸ் வேல்யூ வந்து இன்னும் அதிகம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 2020 வந்து இவங்களோட மேஜர் ஷேர்ஸை வந்து இவங்க விற்றாங்க. எப்போ? ஏப்ரல் 2020 பெரிய 2 மோட்டார் வெஹிக்கிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து விற்றுருக்காங்க. சிஎன்பிஎஸோட சேர்ந்த மாதிரி இவங்களோட டோட்டல் அசட்ஸ் வந்து 120 பில்லியனுக்கு மேலே வந்து இவங்க அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிஎன்பிசியும் சினோபெக்கும் சேர்ந்த மாதிரி 2009 2013 நடுவில் இவங்களோட ஷேர் மார்க்கெட் அக்விசிஷன்ஸ் வந்து வர்த் ஓவர் 120 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அவ்வளோ பெரிய கம்பெனி இது. இதுவும் வந்து நம்பர் 3 சைனாவோட குரூப்பு, பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன் குரூப்பு. இது வந்து சினோபெக் குரூப். 294 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வர்த்துள்ளது. நம்ம லிஸ்ட்டில் வந்து 5ஆவதாக வரக்கூடிய, அதாவது 2020 வந்து பிக்கஸ்ட் கம்பெனிஸ் இந்த வேர்ல்டில் வந்து நம்பர் 5 வரக்கூடியது ராயல் டச் ஷெல் அப்படிங்கிற மறுபடியும் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. இவங்களோட டோட்டல் ரெவென்யூ வந்து 272 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸு. இவங்க வந்து எங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸில் வந்து த ஹேக் அப்படிங்கிற இடத்துல வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பாப்புலராக வந்து ஷெல் ஆயில் அப்படின்வாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இவங்க வந்து கிட்டத்தட்ட 1907 ஆரம்பித்த கம்பெனி. 108 வருஷமாக இந்த கம்பெனி வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஷெல் ஆயில் ரொம்ப ஃபேமஸான ஆயில். இந்த கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட 90,000 பேர் வேலை செய்கிறாங்க. குளோபல் 500 ஃபார்ச்சூன் 500 லிஸ்ட்டில் வந்து இவங்க 22 தடவை இந்த கம்பெனி வந்து லிஸ்ட்டில் வந்திருக்கு. இவங்க வந்து இப்போ நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், அப்புறம் அது சம்மந்தப்பட்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் வேலை. லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் வந்து இவங்க 272 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இவங்களோட ரெவென்யூவாக. இவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து நிறைய இடங்களில் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, மற்ற இடங்கள்லாம் அவங்க வந்து ஷேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஈரோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற அம்ஸ்டர்டாமில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்லேயும் இவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பிப்ரவரியில் பிஜி குரூப் அப்படிங்கிற கம்பெனி வந்து $53 பில்லியன் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ பிரச்சனை இந்த ஆயிலெலாம் இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூனால க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் இறங்கினால இப்போ வந்து இந்த கம்பெனி நிறைய வந்து ஃபைனான்ஷியல் ட்ரபிள்ஸில் இருந்தாலும் இவங்க வந்து ட்ரில்லிங் மட்டும் இவங்க இன்னும் விடலை. அலாஸ்காவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து இவங்க ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அது வந்து இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூனால இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆயில் வந்து ப்ரைஸஸ் டவுன் ஆனால இப்போ அவங்க ஷேர் வேல்யூ குறைஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 5ல் இருக்குது. இவங்களோட டோட்டல் ரெவென்யூ $272 பில்லியன் லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில். நம்ம லிஸ்ட்டில் வந்து 6ஆவதாக வரக்கூடிய பிக்கஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸான் மொபைல் அப்படிங்கிற மறுபடியும் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுற கம்பெனி. இது அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி. இவங்களோட வர்த்து வந்து $246 பில்லியன் இவங்க வந்து உலகத்திலே வந்து லார்ஜ்லி பப்ளிக்லி ட்ரேடட் ஆயில் கம்பெனி வந்து இவங்க தான். சினோபெக்கும் ஷெல்லும் வந்து ஃபைனான்ஷியலாக வந்து அவங்க லார்ஜ் கம்பெனியாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து இந்த எக்ஸான் மொபைல் அவங்க தான். 1999 கண்டுபிடிச்ச கம்பெனி. எக்ஸான் மொபைல் வந்து அவங்களுக்கு வந்து டெக்ஸஸ் யூஎஸில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. மிஸ்டர் டெலியர்சன் அப்படிங்கிறவர் வந்து இப்போ கரண்ட் கம்பெனியோட சிஇஓவும் சேர்மனாகவும் இருக்கார். இவங்க வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் $246 பில்லியன் வந்து ரெவென்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 77,000 எம்ப்ளாயீஸ் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. Fortune 500 குளோபல் 500 கம்பெனிஸில் வந்து 22 டைம்ஸ் இவங்க வந்து லிஸ்டிங்கில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிறைய சப்சிடரிஸ் இருக்குது வேர்ல்டு வைடு. அவங்க வந்து ஏரியா எனர்ஜி, எக்ஸோ ஆஸ்திரேலியா, எக்ஸான் நெஃப்டி கேஸ், இம்பீரியல் ஆயில் அண்ட் மொபைல் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய சப்சிடரிஸ் இருக்குது இந்த கம்பெனிக்கு. இவங்க வந்து அதே மாதிரி மறுபடியும் அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கொலாப்ஸ் ஆனனால இவங்களோட கம்பெனி வந்து நிறைய கொலாப்ஸ் ஆக வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. ஆக்சுவலி ஏஏஏ கிரெடிட் ரேட்டிங் வந்து AAA கிரெடிட் ரேட்டிங் வந்து 67 வருஷமாக அவங்க தக்க வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்களால அது இந்த ஆயில் ப்ரைஸ் இறங்கினால கொலாப்ஸ் ஆனனால அந்த ரேட்டிங் அந்த கம்பெனிக்கு போயிடுச்சு. அது மாத்திரமில்லை நிறைய வந்து இவங்களுக்கு கெட்ட பேரும் வந்துட்டுருக்கு. கிளைமேட் சேஞ்சினாலே இவங்க வந்து நிறைய ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து எரிக்கிறதாகவும் அதனால் வந்து நிறைய குளோபல் வார்மிங் வந்து இந்த கம்பெனி வந்து நிறைய துணை போகிறதாகவும் பேசப்படுது. அலாஸ்காவில் 1989 ஏற்பட்ட ஸ்பில்லுனால இந்த ஆயில் ஸ்பில்லுனால இவங்களுக்கு வந்து பெரிய அடி வாங்கிடுச்சு இந்த கம்பெனி. அதனால் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய எஃபெக்ட் இருக்கிறதா வந்து நிறைய இவங்க பேரில் வந்து அக்விசிஷன்ஸ் வந்து போடப்பட்டது. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் இயர் வந்து $246 பில்லியன் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்திலே நம்பர் 6ல் இருக்கக்கூடிய கம்பெனி எக்ஸான் மொபைல் ஆயில் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி யூஎஸில் இருக்கக்கூடிய. நம்ம லிஸ்ட்டில் 7ஆவது வரக்கூடியது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கம்பெனி வோல்க்ஸ்வேகன். இவங்களோட ரெவென்யூ வந்து லாஸ்ட் இயர் வந்து $230 பில்லியன் இவங்க வந்து ஜெர்மனியில் வோல்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. 1837 எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இவங்க உலகம் ஃபுல்லாக வந்து கார்ஸு, ட்ரக்கு, பஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து ஆட்டோமொபைல்ஸை வந்து விற்கிறாங்க. வோல்க்ஸ்வேகன் குரூப்புங்கிறது வந்து வோல்க்ஸ்வேகனோட பேரண்ட் கம்பெனி. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோமேக்கர் வந்து வோல்க்ஸ்வேகன். அதோட கரண்ட் சிஇஓ வந்து மிஸ்டர் மத்தியாஸ் முல்லர். இந்த கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 600,000 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. குளோபல் லிஸ்ட்டில் வந்து 22 டைம்ஸ் இவங்க வந்து லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. 2015 என்ன ஆச்சுன்னா இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஸ்கேண்டல் ப்ரோக் ஆச்சு. அதாவது டீசல் ஸ்கேண்டல் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இந்த கம்பெனியோட வர்த்து வந்து ரொம்ப டவுன் ஆனதாகவும் பயங்கர வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணனால இந்த ஸ்கேண்டல்னால அவங்க கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் வந்து கம்பெனி லாஸில் போனதாக அந்த ஃபைனான்ஷியலில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து இதனாலே வந்து 12% ட்ராப் ஆகி $247 பில்லியன் வந்து ட்ராப் ஆச்சு. இந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து அதனால் பாதிக்கப்பட்டது. அது மாத்திரமில்லை நிறைய வந்து கார்ஸை வந்து அவங்க ரீகால் பண்ணாங்க. ப்ராடக்ட் டிஃபெக்ட் இருக்கிறனால நிறைய ரீகால் பண்ணாங்க. 500,000 கார்ஸை வந்து அவங்க ரீகால் பண்ணி இந்த டீசல் ஸ்கேண்டல்னால ரீகால் பண்ண வேண்டியதாக போச்சு. 2020 ஜூனில் வந்து வோல்க்ஸ்வேகன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $15.3 பில்லியன் யூஎஸ் ரெகுலேட்டர்ஸ்க்கு வந்து ஃபைன் பே பண்ணாங்க இந்த ஸ்கேண்டல்னால். $247 பில்லியன் 12% போனனால போன வருஷம் அவங்களோட ஃபைனான்ஷியல்ஸ் வந்து ரெவென்யூ வந்து $230 பில்லியன் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து 7ஆவதாக இருக்கக்கூடிய கம்பெனி
வோல்க்ஸ்வேகன் ஆட்டோமொபைல் மேக்கர் ஜெர்மனியில் பேஸ் பண்ணுவாங்க. 8வது நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடியது டொயோட்டா மோட்டார்ஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 2 வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடியது. இவங்களோட டோட்டல் ரெவன்யூ லாஸ்ட் இயர் வந்து $237 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டொயோட்டா ஐச்சி ஜப்பான் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. கில்சிரோ டொயோட்டோ அப்படிங்கிறவர் வந்து 1937 வந்து இந்த கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. டொயோட்டோவோட கரண்ட் கம்பெனியோட சேர்மேன் வந்து மிஸ்டர் அக்கியோ டொயோடோ. இவங்க வந்து இந்த கம்பெனி மெயினாக வந்து மோட்டார் வெஹிக்கல்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து டீல் பண்ணுறவங்க. 3,48,000 பேர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்ச்சூன் 500 லிஸ்ட்டில் வந்து 22 டைம்ஸ் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2012 வரைக்கும் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மேக்கராக வந்து டொயோட்டோ இருந்திருக்கு வேர்ல்டு லெவலில். அதுக்கப்புறம் தான் வந்து வோல்க்ஸ்வேகன் டேக் ஓவர் பண்ணியிருக்கு. 2012 வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த ஒரு வருஷம் மட்டுமே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுருக்காங்க. இந்த வோல்க்ஸ்வேகனில் ஏற்பட்ட இந்த டீசல் ஸ்கேண்டனால் டொயோட்டாவுக்கு வந்து டாப் பொசிஷன் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் அமைஞ்சது 2012. ஆனால் டொயோட்டாலையும் வந்து நிறைய ரீகால் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அவங்க மேனுஃபேக்சர் பண்ண வெஹிக்கிள்ஸில் வந்து ஏர் பேக்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தனால டொயோட்டா வந்து அவங்க கார்ஸை வந்து ரீகால் பண்ண வேண்டியதாக போச்சு. போன வருஷம் வந்து அவங்க 4.5% லாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரெவன்யூ வந்து $237 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஆக்சுவலி அவங்களுக்கு காம்படிட்டர் வந்து டெஸ்லா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் கார்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய காம்படிஷன் டொயோட்டோ கொடுக்குது. டொயோட்டாவோட மெயின் பிராண்டான பைரஸ் அப்படிங்கிற காருக்கு வந்து இந்த டொயோட்டாவோட டெஸ்லா மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பயங்கர காம்படிஷனு. பைரஸ் வந்து வேர்ல்டு வைட் 5.7 மில்லியன் யூனிட்ஸ் வந்து வேர்ல்டு வைடு விற்றுருக்காங்க. ஆனால் வந்து பைரஸோட சேல்ஸ் வந்து குறைஞ்சது காரணம் டெஸ்லா இன்ட்ரடியூஸ் பண்ண எலக்ட்ரிக் கார்ஸ். ஆனால் டொயோட்டாவுக்கும் வந்து ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து டிரைவர்லெஸ் கார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து 2020 எண்டில் வந்து எலக்ட்ரிக் கார்ஸும் கூட டொயோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணி ரோட்டில் வந்து இறக்கி மார்க்கெட்டில் வர்றதுக்கான பிளான்ஸில் வந்து டொயோட்டா ஈடுபட்டிருக்காங்க. அதனால் அவங்க ஃப்யூச்சர் வந்து இப்போவும் பிரைட்டாக தான் இருக்குது. டொயோட்டா மோட்டார்ஸ் ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி நம்ம லிஸ்ட்டில் வந்து 8வதாக இருக்குது. இதில் 9வதாக வரக்கூடியது ஆப்பிள் இன்கார்பரேஷன். ஆப்பிள் ஐஃபோன்ஸ் தயாரிக்கிற கம்பெனி. இது தான் வந்து ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது டாப் 10ல். இவங்களோட ரெவன்யூ வந்து $233 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸு. இது வந்து 1976 மிஸ்டர் ஸ்டீவ் ஜாப்ஸு, ஸ்டீவ் வோஸ்னியாக் அண்ட் ரொனால்ட் வைன் அப்படிங்கிற 3 பேருங்க சேர்ந்து இந்த கம்பெனியை வந்து 1976 தொடங்கியிருக்காங்க. இந்த ஆப்பிள் கம்பெனி வந்து கலிஃபோர்னியா யூஎஸில் வந்து அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. மொத்தம் 478 ஸ்டோர்ஸ் வேர்ல்டு வைடில் இருக்குது. இவங்களுக்கு 17 கண்ட்ரீஸில் இருக்குது. டிமோத்தி டி குக் அப்படிங்கிறவர் வந்து கம்பெனியோட சிஇஓவும், ஆர்த்தர் டி லெவின்சன் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஆப்பிள் இன்கார்பரேஷனோட சேர்பர்சனாகவும் இருக்கார். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக் கம்ப்யூட்டரு, ஐஓஎஸ், அப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட்சஸ்ஸு, ஐபோடு, ஐஃபோனு, ஐபேடு, ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் டிவி, இந்த மாதிரி வந்து நிறைய அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி பை ரெவென்யூ அப்படிங்கிற பேர் வந்து ஆப்பிள் இன்கார்பரேஷன் வந்து கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து அதே மாதிரி லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி ஹேவிங் பிக்கஸ்ட் அசட்ஸ், உலகம் ஃபுல்லாக அசட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி இவங்க தான். செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் ஆஃப்டர் சாம்சங். அவங்க நம்பர் 2ல் இருக்காங்க சாம்சங் அப்புறம். இந்த கம்பெனியில் வந்து 1,10,000 எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து இப்போ என்னென்னா, இவங்க வந்து வருஷம் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இவங்களோட ஃபோன் வந்து ஒன்று வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறனால இவங்களோட ஃபோனை ஒர்த்து வந்து குறைஞ்சிட்டே வருது வருஷம். ஃப்யூச்சர் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குன்னு இவங்களோட ஃபோனோட வேல்யூ ரொம்ப அதிகம், விலை ரொம்ப அதிகம். கம்பெனி வந்து லாஸ்ட் ஒன் டெக்கேடில் 10 வருஷத்தில் நல்ல க்ரோத் அடைஞ்சிருக்கு. ஐபோடும் ஐஃபோனும் தான் இவங்களோட மெயின் ப்ராடக்ட்டு. அதனாலே சேல்ஸ் அதிகம் இருக்குது. ஆனால் ஐஃபோன் 6s 6.5 வந்து 6s 6s ப்ளஸ்ஸோட சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருச்சு. ஐஃபோன் மற்ற ப்ரிடெசிசர் அதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸை விட இந்த ஐஃபோன் 6s 6s ப்ளஸ்ஸோட சேல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஐபேடோட சேல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. அதே வந்து அதோட மாற்றாக வந்து ஆப்பிள் வாட்சோட சேல்ஸ் வந்து அதிகம் ஆச்சு, நல்ல சேல்ஸ் பிக்கப் ஆச்சு. ஏஷியாவில் வந்து சரியாக பிக்கப் ஆகலை இவங்களோட கம்பெனி. ஏஷியாவில் வந்து சாம்சங் வந்து இப்போ டாப்பில் இருக்குது. கொரியன் பேஸ்ட் கம்பெனி. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. ஆப்பிள் ஏஷியா மார்க்கெட்டில் ஏன் விற்கலை அப்படின்னா, அவளோட ஒர்த் அவ்வளோ வேல்யூ அதிகம், விலை அதிகம்.
அது எல்லாருனாலும் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. மெயினாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஆப்பிள் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆப்பிள் வந்து இப்போ அடுத்த அவங்க ஃப்யூச்சர் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எலக்ட்ரிக் கார்ஸ் கொண்டு வர்றதுக்கு ஆப்பிளும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இந்த ஆப்பிள் ஐஃபோனோட சேல்ஸ்லாம் இப்போ குறைஞ்சதுனால அடுத்த ஸ்டெப்பு அவங்க வந்து வேறு டைவர்சிஃபை பண்ணுறதா பார்த்துட்ருக்காங்க. மேபி அது கூட வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்பிள் இன்கார்பரேஷன் மறுபடியும் டாப் 10ல் வந்து இன்னும் மீண்டும் அடுத்த வருஷம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்பர் 9ல் இருக்குது ஆப்பிள் இன்கார்பரேஷன். இவங்களோட வர்த்து வந்து $233 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக வர்றது இன்னொரு ஆயில் கம்பெனி BP+PLC, பிரிட்டிஷ் பெட்ரோலியம். இவங்க வந்து குளோபல் 500 லிஸ்ட்டில் வந்து நம்பர் 10ல் இருக்காங்க. இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கேஸ் இண்டஸ்ட்ரி கம்பெனி. 2001ல் கண்டுபிடிச்சப்பட்டது. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டன், இங்கிலாண்டில் இருக்குது. கரண்ட் CEO வந்து மிஸ்டர் ராபர்ட் W. டூட்லி அப்படிங்கிறவர் 22 டைம்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் குளோபல் லிஸ்ட்டில் வந்து அவங்க அப்பியர் ஆகியிருக்காங்க. ரீஃபைன் க்ரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுல இவங்க எக்ஸ்பர்ட்ஸு. இந்த கம்பெனி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாகவும் மார்க்கெட்ஸில் வந்து இப்போ இருக்கிறாங்க. 70 கண்ட்ரீஸில் வந்து இவங்க ஆயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து ரினியூவல் எனர்ஜி, அதாவது பயோஃபியல், விண்ட் பவர், இதில் வந்து அவங்களுக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டோட்டல் ரிசர்வ்ஸ் வந்து இவங்களோடது வந்து 17.18 பில்லியன் பேரல்ஸ் ஆயிலோட ரிசர்வ்ஸ் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கிட்ட இருக்குது. இவங்களுக்கு வந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வந்து 2010ல் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் டிசாஸ்டர் நடந்திருக்கு, பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு. அதில் வந்து ரொம்ப அது எங்கே அப்படின்னா டீப் வாட்டர் ஹாரிசான் ஆயில் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அதனால் வந்து இந்த கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து 43.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வரைக்கும் இந்த டிசாஸ்டர்னால் அவங்களுக்கு பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கம்பெனினால் வந்து ப்ரைவேட்டு கிளைம்ஸு இந்த மாதிரி நிறைய இந்த சப்சிடரி கம்பெனிஸ், இந்த சப்கான்ட்ராக்டர்ஸ் கிளைம்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்பயும் தவிச்சிட்ருக்காங்க. போதா குறைக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வேறு இறங்கிட்டே போகுது. இதனால் வந்து இந்த கம்பெனி இன்றைக்கும் வந்து ரொம்ப இந்த டிசாஸ்டர்லேருந்து மீள்றதுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோஷன் டிசாஸ்டர்லேருந்து மீள்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இப்போ நம்பர் 10ல் இருக்குது நம்ம லிஸ்ட்டில். பிரிட்டிஷ் பெட்ரோலியம், டோட்டல் வர்த் 226 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ரெவென்யூ கொண்ட கம்பெனி, லண்டன் பேஸ்ட். இப்போ நம்ம இந்த சொன்ன இந்த லிஸ்ட்டு வந்து 2020ல் வேர்ல்டுலேயே டாப் 10 கம்பெனிஸு ரெவென்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து இன்னும் நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எடுத்தால் வந்து இன்னும் மற்ற கம்பெனிஸ்லாம் அந்த லிஸ்ட்டில் வரக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக வந்து வோல்க்ஸ்வேகனும் பிரிட்டிஷ் பெட்ரோலியமும் வந்து ஃப்யூச்சரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அடுத்த வருஷம் லிஸ்ட்டில் வந்து இவங்க இந்த டாப் 10ல் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் வந்து நம்ம இதில் என்னென்ன வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸு, அவங்களோட சைஸு, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, மார்க்கெட் ஷேரு, முக்கியமாக வந்து அவங்களோட ரெவென்யூ பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்குது. மற்றபடி இந்த அடுத்த வருஷம் இந்த லிஸ்ட்டு வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோர்ப்ஸ் தான் வந்து இந்த லிஸ்ட்டை தயார் பண்ணியிருக்காங்க, அவங்கள ரெவென்யூ பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டாப் 10 கம்பெனிஸ் 2010ஓட லிஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் போயிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதில் இருக்குது. மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்ஸ், பை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்லாம் என் சேனலுக்கு ரொம்ப அவசியம் தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அண்ட் மீட் யூ நெக்ஸ்ட் டைம். பை.